இது ஜனநாயகத்திற்கான போர் மட்டுமல்ல, இது பாசிசத்தை வீழ்த்துகிற போர். இது ஜனநாயகத்திற்கான போர் மட்டுமல்ல, புதிய இந்தியா என்கிற பெயரில் இந்தியாவை புதைகுழியில் தள்ளிக் கொண்டிருக்கின்ற மோடிக்கு முடிவுரை எழுதுவதற்கு யாராலும் முடியாதென்றாலும் தமிழ்நாட்டு மக்களால் முடியும் என்பதை உலகுக்கு அறிவிக்கிற போர் இந்த போர். இந்த போரில் தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் இருக்கின்ற பாலில் படு நெய்யாய் விறகில் தீயாய் வியாபித்து கிடக்கின்ற இளைஞர்களின் பிரதிநிதியாக இருக்கிற என் ஆரியூர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் உதயசூரியன் சின்னத்தில் களத்தில் நிற்கிறார். அவரை காயப்படுத்தி விடாதீர்கள், அவரை கைதூக்கி விடுங்கள் என்று கேட்பதற்குத்தான் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு பசித்து துடிக்கிற குழந்தைக்கு ஊட்டுகிற பால் சோறுக்கு சமம். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு படிக்கின்ற மாணவனுக்கு புகட்டுகின்ற கல்விக்கு சமம். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு வயதான தந்தைக்கு வாங்கி கொடுக்கிற ஊன்றுகோலுக்கு சமம். தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் போடுகிற ஓட்டு பெற்றதாய்க்கு செய்யக்கூடிய பேருபகாரத்திற்கு சமம். மாற்று கட்சி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் போடுகிற ஓட்டு கடலில் விழுந்த மழைக்கு சமம், காட்டில் காய்கிற நிலாவிற்கு சமம், பாறையில் விதைத்த விதைக்கு சமம். விலை மதிக்க முடியாத உங்கள் வாக்குகள் கடலில் விழுந்த மழையாய், காட்டில் காய்ந்த நிலவாய், பாறையில் விதைத்த விதையாய் பலனின்றி போகாமல் பாதுகாக்க விடுமனால் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன், வாய்ப்பளிக்க வேண்டிய வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் என்பதை நெஞ்சில் நிறுத்துங்கள், நினைவில் கொள்ளுங்கள் என்று உங்களை பார்த்து விண்ணப்பிப்பதற்கு நான் வந்திருக்கின்றேன். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறைகூவல்கள் அதிகமாக இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தியே தீர்வதென்று 2 வல்லாதிக்கங்கள் போட்டி போட்டு இன்றைக்கு களத்திலே நிற்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி இந்திய துணைக்கண்டத்தில் எல்லா இடங்களிலும் எங்கள் கொடி பறக்கிறது, தமிழ்நாட்டிலும் எங்கள் கொடி பறக்கும், நாங்களும் கோட்டைக்கு செல்வோம், வேட்டை நாய்களைப் போல தமிழ்நாட்டு மக்களை துரத்தியாவது பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டில் மலர வைப்போம் என்று அடம் பிடிக்கிறார்கள். ஆதிக்க வெறியில் நின்று முரசு கொட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு வாய்ப்பில்லை. சமூக நல்லிணக்கமும் சமய சகிப்புத்தன்மையும் தமிழ்நாட்டு மக்களினுடைய குருதியில் உறைந்து விட்டது. இந்த உணர்வை நீ உருக்குலைக்க முடியாது. ஒரு தாயின் மக்களாக வாழ்ந்து வருகிற இந்த மக்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெறுப்பரசியல் நிற்காது, நிலைக்காது என்று சொன்னாலும் நாங்கள் நிலைநிறுத்தி காட்டுவோம், எங்களால் முடியும் என்று இன்றைக்கு மோடி அறைகூவல் விடுகிறார். நான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பிரதமர் நாடாளும் நரேந்திர மோடிக்கு சொல்வேன், கருப்பு சிகப்பு கொடியேந்தி இருக்கிற ஒரு கழக தொண்டன் உயிரோடு இருக்கிறவரை தமிழ்நாட்டில் உங்களை ஊடுருவதற்கு அனுமதிக்க மாட்டான் என்பதை நான் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே டாக்ஸ் என்று சொல்லி இந்தியாவை இன்னைக்கு தங்களுடைய சிமிழுக்குள்ளே அடைப்பதற்கு அவர்கள் படாத பாடுபடுகிறார்கள். இந்தியா ஒரு நந்தவனம். இதிலே தாமரை உண்டு, இதிலே ரோஜா உண்டு, இதிலே பிச்சி உண்டு, இதிலே இருவாச்சி உண்டு, இதிலே செண்பகம் உண்டு, இதிலே முல்லை உண்டு, இதிலே பாரிஜாதம் உண்டு. எல்லா மலர்களும் பூத்தி சிரிக்கிற நந்தவனம் இந்தியா. இந்த இந்தியாவிலே தாமரை மட்டும்தான் மலர வேண்டும் என்று கருதி இன்றைக்கு தப்பாட்டம் போடுகிறார்கள். நாங்கள் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டது. சிவந்து கிடந்த திரிபுராவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முடிவுரை எழுதி திரிபுராவில் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம். காலூன்ற முடியாது என்று கருதப்பட்ட பனி பொங்கி கிடக்கின்ற காஷ்மீரில் நாங்கள் காலூன்றி விட்டோம். காலூன்ற முடியாது என்று கருதப்படுகிற இடங்களில் ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது என்று
இன்றைக்கு பிஜேபி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அறைகூவல் விடுகிறது. ஒற்றை புள்ளி, ஒரே அஜெண்டா. என்ன அஜெண்டா என்றால் திமுகவை ஆட்சிக்கு வர விடக்கூடாது, ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று ஒரு ஒற்றை புள்ளியிலே அவர்கள் இயங்குகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாதத்திலே நத்தி பிழைக்கிற அதிமுக மட்டுமல்ல, மக்கள் நீதி மையம் என்கிற பெயரால் ஒரு ஷோ நடத்தி கொண்டிருக்கிற கமலஹாசன் மட்டுமல்ல, அம்மா மக்கள் முன்னேற்றம் என்கிற முன்னேற்ற கழகம் என்கிற பெயரால் ஒரு ஏய்த்து பிழைக்கிற தினகரன் மட்டுமல்ல, அதையும் தாண்டி தமிழ் தேசியம் என்கிற பெயரால் தாண்டி குதிக்கிற ஓனாய் சீமானும் சேர்ந்து கொண்டு ஒரே குரலில் ஒலிக்கிறார்கள், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லை திமுக. ஆட்சியில் இல்லாத திமுகவின் மீது அம்பறிகிறார்கள். ஆட்சியில் இருக்கிற கட்சியின் மீது மலர் தூவுகிறார்கள், மரியாதை செலுத்துகிறார்கள். கூலிக்கு குறைத்தே பழக்கப்பட்டு விட்ட இந்த ஓநாய்கள் இப்பொழுது ஒரே குரலில் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிற காரணத்தை சொல்வாயா என்று கேட்டால் காரணத்தை சொல்ல தெரியவில்லை. எடப்பாடி ஏன் இந்த நாட்டில் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும், அதை அதிமுக தொண்டனே விரும்பவில்லையே, அவன் அருகில் இருக்கிற பன்னீர்செல்வமே விரும்பவில்லையே. அதிமுகவின் அப்பாவி தொண்டன் அதிமுக என்கிற கட்சியை அடகு வைத்து விட்டார்களே என்ற ஆத்திரத்தில் அல்லவா இருக்கிறார். இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் மிஸ்டர் அமித்ஷா வருகிறார். அவன் ஒரு அவதார புருஷனை போல வருகிறார். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இறங்குகிறார். இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர், நாடாளும் பிரதமர் வந்தால், இந்தியாவின் குடியரசுத் தலைவர் வந்தால், ஒரு முதலமைச்சர் கர்டசி புரோட்டோகால் படி போய் வரவேற்பது என்பது இயல்புதான். ஆனால் ஒரு உள்துறை அமைச்சர் மீனம்பாக்கம் விமான நிலையம் வருகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மட்டுமல்ல, அமைச்சரவை அங்கே போய் நின்று அவர் காலில் விழுந்து வணங்குகிறார்கள், விழுந்தே கிடக்கிறார்கள். அமித்ஷா சொல்லுகிறார், போதும் போதும் என்கிறார். அதற்கு பிறகுதான் எழுந்திருக்கிறார்கள். மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து பட்டினப்பாக்கம் லீலா பேலஸ் ஹோட்டல் வரைக்கும் அண்ணாவின் கொடி ஏந்திய, அண்ணாவின் படம் பொறித்த கொடி கொடுத்து, அதிமுகவின் அப்பாவி தொண்டனை கூலிக்கு விலை கொடுத்து மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இருந்து லீலா பேலஸ் வரைக்கும் நிற்க வைக்கிறார்கள். இந்த கொடுமை தமிழகத்தில் தவிர வேற எங்கேயும் நடக்காது. நான் கேட்கிறேன், அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சி பிஜேபி கட்சிக்கு பகடைக்காயாக மாறினால் கூட பரவாயில்லை, பாவம் அடிமைகளைப் போல இன்றைக்கு கூறி குறுகி நிற்கிறார்கள். அதிமுக என்கிற கட்சி ஜெயலலிதாவின் தலைமையில் இருந்த காலத்தில் இப்படி ஒரு முடிவை இவர் எடுத்திருப்பாரா? மோடியா லேடியா என்று கேட்டவர் ஜெயலலிதா. உதய் திட்டத்தை ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொன்னவர் ஜெயலலிதா. நீ கொண்டு வந்திருக்கிற ஜிஎஸ்டியை தமிழகம் ஏற்காது என்று சொன்னவர் ஜெயலலிதா. அம்மா அம்மா என்று ஆராதிக்கிற அடிமைகளே, உதய் திட்டத்தை ஒப்புக்கொண்டீர்கள், ஜிஎஸ்டியை ஏற்றுக்கொண்டீர்கள். பாரதிய ஜனதாவினுடைய எல்லா மோசடி திட்டங்களையும் முந்திக் கொண்டாதிருக்கிறீர்கள். என்ன காரணம்? நீங்கள் கொள்ளையடித்திருக்கிறீர்கள், நீங்கள் கொலை செய்திருக்கிறீர்கள், நாட்டு மக்களை ஏய்த்திருக்கிறீர்கள். உங்களை பற்றிய தன் விவர குறிப்பு பயோடாட்டா அமித்ஷாவின் பாக்கெட்டில் இருக்கிறது, மோடியின் பாக்கெட் இருக்கிறது. நீங்கள் முறைத்தால் முடியாது என்று சொன்னால் உங்களுடைய முட்டை தட்டி சிறைச்சாலையில் அடைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். சிறைச்சாலை அடைத்தாலும் சித்திரவதை செய்தாலும் உனக்கு பணிய முடியாது என்று சொல்லக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் எங்கே இருக்கிறது? நாஞ்சல் சம்பத் கேட்கிறேன், டெல்லியில் இருக்கிறாயா? நீ காஷ்மீரில் இருக்கிறாயா? மன்னர்களின் நகரம், பேலஸ் அரண்மனைகளின் நகரம் ஜெய்ப்பூரில் ராஜஸ்தானில் இருக்கிறாயா? இந்தியாவுடைய காமர்ஸ் சிட்டி பாம்பே அங்கே இருக்கிறாயா? இந்தியாவுடைய ரெவல்யூஷனரி சிட்டி கல்கத்தா அங்கே இருக்கிறாயா? இந்தியாவுடைய ஹைடெக் சிட்டி ஹைதராபாத் அங்கே இருக்கிறாயா? இந்தியாவுடைய நீ சிட்டி அமராவதி அங்கே இருக்கிறாயா? இந்தியாவின் கார்பர் சிட்டி
சென்னை இங்கே இருக்கிறாயா? இந்தியாவில் மன்னர்கள் நகரம், மலையாள மண்ணின் தலைநகரம் திருவேண்டரம், அங்கே இருக்கிறாயா? இத்தனை இடங்களில் நீ இல்லை. வெறும் 37%, 34% வாக்குகளை பெற்றுக்கொண்டு இந்தியாவின் பிரதமர் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்தியாவை என் பாக்கெட்டில் என்று யமதர்பார் நடத்துகிறாயே, உன்னுடைய யமதர்பாருக்கு முடிவுரை எழுதப்படுவானால் அந்த முடிவுரை எழுதுகிற துணிச்சல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கிறது. உன்னை கண்டு எல்லோரும் பயந்து அலறுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் யமதர்மனை போல இன்றைக்கு நிறைவேற்றாடக்கூடிய மோடியை எதிர்க்கிற துணிச்சல் இந்தியாவில் ஒரு ஆண் பிள்ளைக்கு இருக்கிறது என்றால் அவன் பெயர் ஸ்டாலின் என்று அவன் பெயரை ஆகாயம் இன்றைக்கு வழிமுடிகிறது. மோடியை பாசிஸ்ட் என்று துணிந்து சொன்ன தலைவன். நான் கேட்கிறேன், நீ முதலமைச்சரா? மராட்டிய மண்டலத்தில் பிஜேபியோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருந்த சிவசேனா முதலமைச்சர் பதவிக்கு மல்லு கட்டுகிறது, சமாளிக்க தெரியவில்லை. ராஜதந்திரமாக காங்கிரஸ் சிவசேனாவோடு கை உலுக்குகிறது. சரத்பவாருடைய கட்சி தேசியவாத காங்கிரஸ் அதற்கு பாதை சமைத்து தருகிறது. மராட்டிய மண்டலத்தில் பிஜேபி கட்சிக்கு ஆட்சிக்கு முடிவு கட்டி இன்னைக்கு சிவசேனா கட்சி உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருக்கிறார். அவர் பட்டாபிஷேகம் ஏற்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு அழைப்பு இல்லை. நீ அல்லவா முதலமைச்சர்? ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் பதவி இருக்கிறார் என்றால் இன்னொரு மாநில முதலமைச்சருக்கு அழைப்பு விடுப்பது என்றால் தமிழ்நாட்டுக்கு எடப்பாடிக்கு அல்லவா வந்திருக்க வேண்டும். அழைப்பு வரவில்லை. உத்தவ் தாக்கரே யாருக்கு கடிதம் எழுதுகிறார் என்றால் அறிவாலயத்தில் இருக்கின்ற திமுகவின் தலைவர் ஸ்டாலினுக்கு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறேன், என் பட்டாபிஷேகத்திற்கு வாருங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் அழைக்கிறார். அண்ணன் ஸ்டாலின் போகிறார். மலைகளின் உச்சியில் ஜார்க்கண்டில் ஹேமந்த் சரண் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். உனக்கு அழைப்பு வந்ததா? எடப்பாடிக்கு அழைப்பு வரவில்லை. அதிலும் அண்ணன் ஸ்டாலினுக்கு தான் அழைப்பு வந்தது. ஜார்க்கண்டுக்கு சென்றார். அந்த பதவி விழாவில் கலந்து கொண்டு ஹேமந்த் சரணை வாழ்த்தினார். அண்டை மாநிலம் இன்றைக்கு சமகாலத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்த ரெட்டி, ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக பதவியேற்கிறார் ஆந்திராவில். இந்த முதலமைச்சருக்கு அழைப்புண்டா? இல்லை. அண்ணன் ஸ்டாலினுக்கு அழைப்பு வருகிறது. அண்ணன் ஸ்டாலின் ஆந்திரா சென்றவரை வாழ்த்துகிறார். சந்திரசேகர் ராவ் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார் தெலுங்கானாவில். முதலமைச்சருக்கு அழைப்பில்லை, அண்ணன் ஸ்டாலினுக்கு தான் அழைப்பு வருகிறது. அப்படி என்றால் இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சர்களும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றுதான் கருதி கொண்டிருக்கிறார்களே தவிர இந்த முட்டாள் பயிர்களை எவனும் முதலமைச்சராகவே ஒப்புக்கொள்ளவில்லை. நீ வெட்கப்பட்டிருக்க வேண்டாமா? உனக்கு ஒரு கோபமாவது வந்திருக்க வேண்டாமா? அடிமைகளுக்கு கோபம் வருமா? அடிமைகளுக்கு கோபம் வராது. நான் கேட்கிறேன், நீ மதிக்கிறது மாதிரி நடந்து கொண்டாயா? வெந்ததை தின்று வாயில் வந்ததை பேசுகிற வன்கணாளனை போல ஒரு முதலமைச்சர் ஒரு சராசரி நாளாந்திர பேச்சாளனை போல பேசுகிறார். முதலமைச்சர் மட்டுமா பேசுகிறார்? நாடாளும் பிரதமரே பேசுகிறார். திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. ஏன்? பாக்கெட்டை நிரப்பி விடுவார்கள். யார் சொல்வது? அணுக்குண்ட ஐயாவா? யார் பேசுவது? நாடாளும் பிரதமர். நான் பிரதமருக்கு எச்சரிக்கிறேன், யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நீ பிரதமராக இருக்கிற காரணத்தால் இப்படி தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நீ வைக்கக்கூடாது. அதுவும் திமுகவின் மீது. நீ உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவன். இது அழகா? இது குற்றாலத்தில் சென்று எவனாவது குழாயடியில் குளிப்பானா? அம்பாரி வைத்த யானையின் மீது உட்கார்ந்து கொண்டு எவனாவது பூனை பிடிக்க போவானா? நந்தவனத்திற்கு போய் எவனாவது ஊமத்தும்புவை கொண்டு வருவானா? தங்க தாம்பாளத்தில் எவனாவது தவிடு கொட்டி வைப்பானா? சாமியார் ஆகிவிட்டு எவனாவது மாமியார் வீட்டுக்கு போவானா? நீ இந்தியாவின் பிரதமர், உன் உயரம் என்ன? திமுக காரன் பாக்கெட்டை நிரப்பா, நீ என்ன பக்கெட்டை நிரப்புற? நீ யோக்கியமானவனா? யார் எடியூரப்பா? யாருடா எடியூரப்பா?
தங்க நாற்காலியில் உட்கார்ந்திருந்தான் பெங்களூர்ல ரெட்டி. அவன் வீட்டு கல்யாணத்திற்கு செலவழிந்த தொகை 500 கோடி. ஒரு சத்திரத்தில், ஒரு மாநகராட்சி கூடத்தில் கல்யாணம் நடத்துவதற்கு வக்கில்லாமல் நீங்கள் வாடுகிறீர்கள். 500 கோடி ரூபாயை செலவழித்து பெங்களூரிலே கல்யாணம் நடத்துகிறார். வியாபம் ஊழலில் 48 பேர் செத்தார்கள். நீ யோக்கியமானவனா? நான் கேட்கிறேன், பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் இருந்து பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு ரஃபேல் விமானங்களை வாங்குகிறீர்கள். யாரோடு சண்டைக்கு போகிறாய்? பாகிஸ்தானோட, சீனாவோட போர் நடத்துவதற்கு உகந்த சூழல் இந்தியாவில் இருக்கிறதா? எதற்கு நான் விமானம் வாங்குகிறாய்? கொள்ளையடிப்பதற்கு, கோடி கோடியாக கொள்ளையடிப்பதற்கு. உங்களிலே யோக்கியன் இருந்தால் ஒருவனை சொல். என்ன என்ன ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுவது? அவன் எடப்பாடி, அவன் உற்பத்தி செய்யும் பொழுதே முதலமைச்சர் உற்பத்தி பண்றோன்னு அப்பா அடிச்சாராமா? என்னடா இது? நீ முதலமைச்சர்னு கனவு கண்டிருப்பியா? உன்னை எடப்பாடி தாண்டினா எவனுக்காவது தெரியுமா? எக்மோர் ஸ்டேஷன் போர்ட்டர்னு கூப்பிட்டுருவான். அதான் உன் தகுதி. சசிகலா உன்னை முதலமைச்சரா உட்கார வச்சாங்க. அந்த அம்மாவுக்காவது நந்தியோட இருந்தியா? அவளால நான் முதலமைச்சர் ஆவலை. நரி நடந்த மாதிரி நடந்தான். நரி நடந்தது மாதிரி நாற்காலி கடையில் ஊடுறான், குனிறான். அந்த அம்மா பிடிச்சு உட்கார வச்சாங்க. இந்த பையன் துரோகம் பண்ணிட்டான், பன்னீர். அவன் யாருக்கு எப்ப பண்ணுவான்னு தெரியாது. கையில 8 கயிறு கட்டி இருக்கான், நெத்தியில 10 பொட்டு வச்சிருக்கான். எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியாது. அதனால இந்த பையன் நம்பிக்கையோட இருப்பான்னு சொல்லி இந்த பையனை உட்கார வச்சா, இந்த பையன் அடுத்த நாளே மோடி காலடியில போய் விழுந்து அந்த அம்மாவை காட்டி கொடுத்து அந்த அம்மா பெங்களூர்ல பரப்பராக்கிற சிறைக்கு அனுப்பிட்டான். நான் கேட்கிறேன், என்னெண்டி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நெண்டி கொன்ற மகருக்கு. நான் ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு பகல்ல என்ன கூப்பிட்டு விருந்து தந்துட்டாங்கன்னா நான் சாகிறது வரைக்கும் மறக்க மாட்டேன்னு மட்டும் இல்லை, அரசியல் அந்த வீட்டில் நான் விருந்து சாப்பிட்டவர் எனக்கு எதிர் திசையில பயணித்தா நான் அவரை விமர்சிக்க மாட்டேன். நாங்க நிற்கிறாரே மதிமுக பகுதி செயலாளர் திண்டல் நிஷா, அவருக்கு வீட்டில் போய் நான் சாப்பிட்டுருக்கேன். மதிமுகவில் நான் இருக்க முடியல, நெருக்கடி வந்துருச்சு. எனக்கு எதிர் திசையில் நிசார் நிற்கிறாருன்னு சொல்லி புதுப்பேட்டையில் கூட டேய் நிசார் அப்படின்னு கேட்டா அவர் எனக்கு நிசாரை கலட்ட முடியும். ஆனா நான் கூப்பிட மாட்டேன், சொல்ல மாட்டேன். நன்றி உணர்ச்சி வேணும் மனுஷனுக்கு. உனக்கு இருக்கா? ஒரு வேட்டை நாய் ஒரு பாம்பை துரத்திக்கிட்டே போகுது. பாம்பு பயந்துடுச்சு. பாம்பு சொல்லிச்சு, இப்படி துரத்துறானே கடிச்சு குதிரையும் போல இருக்குன்னு சொல்லி ஒரு வழிப்போக்கம் வந்தான். வழிப்போக்கண்ட இந்த வேட்டை நாய் என்ன துரத்துது, கடிச்சு குதிரையும் போல இருக்கு, உயிருக்கு ஆபத்து, எனக்கு அடைக்கலம் தான்னு கேட்டுச்சு. உனக்கு எப்படி நான் அடைக்கலம் தர முடியும்னு வழிப்போக்கம் கேட்டான். அந்த பாம்பு சொல்லிச்சு, குந்தி உட்காந்துக்கோ, உன் ஆசன வாய் வழியா ஏறி நான் உன் வயிற்றுக்குள்ள உட்கார்ந்துடுறேன்னு சொல்லிச்சு. அவன் குந்தி உட்கார்ந்தான். ஆசன வாய் வழியா ஏறி அவன் வயிற்றுக்குள்ள ஏறி உட்கார்ந்துருச்சு. வேட்டை நாய் போயிடுச்சு. பாம்பு வயிற்றுக்குள்ள இருக்கு. இவனுக்கு பயங்கர வயிற்று வலி. பன்னீர் சோடா குடிச்சு பார்த்தான், டிஸ்டிலரி சோடா குடிச்சு பார்த்தான், வயிற்று வலி தீரலை. அதில் பாம்புகிட்ட சொன்னான், வேட்டை நாய் போயிடுச்சு, உன் உயிருக்கு இன்னும் ஆபத்து இல்லை, தயவு செய்து கீழே இறங்குன்னு. அந்த பாம்பு சொல்லிச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு, நான் இங்கிருந்து இறங்குறது மாதிரி இல்லைன்னு. நான் கேட்குறேன், அந்த பாம்புக்கும் இந்த பரதேசி பயில் பழனிசாமிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இறங்க மாட்டேங்கிறிய முதலமைச்சர் பதவியில இருந்து, சுகம் கண்டுட்டான். இப்ப மீண்டும் முதலமைச்சர் ஆகணும்னு துடிக்கிறான். அதுக்கு தான் பிஜேபி காலடியில் விழுந்து கிடக்கிறான். அவனுக்கு என்ன? அவனுக்கு இங்க கால் உண்ணதுக்கு இங்க இடம் இல்லை. இது சமய சகிப்புத்தன்மையை மதிக்கிறவன், இது சமூக நல்லிணக்கத்தை பேடுகிறவன், ஒரு தாய் பெற்ற மக்களாக வாழுகிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்று பரணி பாடுகிற பூமி எங்கள் தமிழ்நாடு. அண்ணா சொன்னார், நான் சிலுவை அணியாத கிறிஸ்தவன், நான் திருநெருப்பு வைத்துக் கொள்ளாத முஸ்லீம் என்றார் அண்ணா. அந்த அண்ணாவை கொடியிலே போட்டுக்கொண்டு இவ்வளவு அநியாயத்தை இவர்கள் கூச்சமில்லாமல் செய்கிறார்கள். நான் கேட்கிற, ஜெயலலிதா
உதய் திட்டத்தை ஏற்க முடியாது என்றார். ஜிஎஸ்டியை தமிழ்நாடு ஒரு காலம் ஏற்காது என்றார். குடியுரிமை திருத்த சட்டமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை அங்கீகரிக்காது என்றார். கடற்கரை கூட்டத்தில் ஜெயலலிதா சொன்னார், நான் உயிரோடு இருக்கிற காலம் வரையிலும் பிஜேபி கட்சியோடு எந்த காலத்திலும் கூட்டணி வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று அறிவித்தார் ஜெயலலிதா. அதிமுகவிலே இன்னும் இயங்கி தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற தொண்டர்களுக்கு சொல்வேன், சரிதானா இவர்கள் நடவடிக்கை? மோடி இந்தியாவிலே குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருகிறார். குடியுரிமை திருத்த சட்டம் யாருக்காக? இஸ்லாமிய பெருமக்களை நாடற்றவர்களாக ஆக்குவதற்கு, இஸ்லாமிய பெருமக்களை அகதிகளாக்குவதற்கு. அஸ்ஸாமிலே கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள்ளே 19 லட்சம் பேரை அகதியாக்கிறார்கள். நாஞ்சில் சம்பத் புதுப்பேட்டையில் கேட்கிறேன், குடியுரிமை திருத்த சட்டத்தால் யாருக்கு என்ன லாபம்? நாட்டுக்கு லாபமா? மத சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்கு தான் குடியுரிமை திருத்த சட்டம் என்றால், நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், பாகிஸ்தானிலே அகமதியாக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்களை சேர்த்தாயா? பூட்டானிலே ஒரு கிறிஸ்தவன் சிலுவை சுமக்க முடியாது, தேவாலயத்திற்கு வழிவிட முடியாது. அவன் தேவாலயத்திற்கு போக வேண்டும் என்றால் பாஸ்போர்ட் எடுத்து இந்தியாவுக்கு வர வேண்டும். அந்த பூட்டானை சேர்த்தாயா? மியான்மரிலே, பர்மாவிலே ரோஹிங்கியாக்கள் அகதிகளாக புலம்பெயர்ந்து போகிறார்கள். சாவதை தவிர வேறு வழி இல்லை என்று கடலில் குதித்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கடல் பாதி கரையில் பாதி என்று தத்தளிக்கின்ற ரோஹிங்கியாக்களினுடைய மியான்மரை ஏன் சேர்த்தாய்? ஏன் சேர்க்கவில்லை? வங்காளதேசம் அண்டை நாடு, இந்தியாவோடு நட்பு கொண்டிருக்கிற நாடு. நான் கேட்கிறேன், இந்தியாவினுடைய எல்லையில் இல்லாவிட்டால் பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆப்கானிஸ்தான் இருந்ததா? அந்த ஆப்கானிஸ்தானத்தை ஏன் சேர்த்தாய்? குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நாடு கொதித்தது, குந்தளித்தது. ஆதரித்தவன் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம். நான் எடப்பாடி பழனிசாமிக்கும் பன்னீர்செல்வத்திற்கும் சொல்வேன், எந்த கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் உங்களுக்கு கதிமோட்சம் கிடைக்காது. நீங்கள் அழுகி சாவீர்கள் நீங்கள் செய்த அநியாயத்தை. என்னடா அக்கிரமம் இது! நாட்டு மக்களை, இந்தியாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்கள், இந்தியாவின் விடுதலைக்கு விராயிலும்புகளால் வீர வரலாறு எழுதியவர்கள், இந்தியாவின் விடுதலைக்காக தலையை எடுக்கவும் தலையை கொடுக்கவும் தயாரானவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள். இதே புதுப்பேட்டையில் தென்றல் நிசார் ஏற்பாட்டில் நான் திப்பு சுல்தான் கதை வந்து பேசினேன். நான் வரலாற்று நான் கேட்கிறேன், நீ செய்யலாமா? நீ ஆதரிக்கலாமா? இதை குடியுரிமை திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதென்றால் பிஜேபி கட்சி காரணம், பிஜேபி கட்சி மட்டும் காரணம் அல்ல, அதிமுகவும் காரணம். அதிமுகவுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு வேளாண் மசோதா பச்சை துண்டு கட்டிதான் விவசாயிங்கிறான், நான் ஏர் பிடிச்சு உழுவைங்கிறான், டிராக்டர் ஓட்டுவேங்கிறான். ஓட்டுவனி 6ஆம் தேதி முடிஞ்ச பிறகு ஒரு டிராக்டர் வாங்கியாச்சு நாங்க ஓட்டுறதுக்கு. ஓட்டத்தான் போற நீ. நான் கேட்கிறேன், விவசாயிகள் சட்டத்தை எதுக்கு ஆதரிச்ச? வேளாண் மசோதாவை ஆதரிக்கலாமா? திருக்கோவிலூர்லயோ, கள்ளக்குறிச்சியிலேயோ, சங்கரபுரத்திலேயோ, வாசுதேவநல்லூர்லயோ, சங்கரங்கோவிலையோ என்னுடைய தோட்டத்தில் இருக்கிற கரும்பை ஆலைக்கு கொடுத்துட்டு அவன்டையே ரூபா வாங்க முடியல. நான் அதானிட்டையும் டாட்டாட்டையும் நிலத்தை கொடுத்துட்டு அவன் ரூபா வாங்க முடியுமா? நிலமற்றவர்களாக்க போகிறான். ஏழை விவசாயிகள் கட்டி இருக்கிற கோவணத்திற்கு உத்தரவாதம் இல்லை. என் பெருமைக்குரிய வாக்காளர்களே, 110 நாட்களை தாண்டி டெல்லியிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் டெல்லிக்குள் ஊடுருவ வந்தவுடனே டெல்லியிலே அவர்கள் ஊடுருவ கூடாது என்று 17 அடி பள்ளத்தை சாலையில் தோண்டினார்கள். விவசாயிகள் இருக்கிற இடத்தில் தண்ணீர் இணைப்பை துண்டித்தார்கள், மின்தடை ஏற்படுத்தினார்கள், இணையதளத்தை துண்டித்தார்கள். லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியிலே கூடினார்கள், குழுமினார்கள், போர்க்கடி தூக்கினார்கள். பணிந்தான்
மோடி. சட்டத்தை திருத்துகிறோம் என்றார் மோடி. சரணடைந்தார் என் மோடி. விவசாயிகள் சொன்னார்கள், 3 சட்டத்தையும் திரும்ப பெறுவது வரை நாங்கள் பின்வாங்க போவதில்லை என்று முடிவில்லாத போருக்கு முகம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்ற இதெல்லாம் பேப்பர்ல வராது, நியூஸ்ல வராது, எல்லாம் அவன் பகம்தான் போடுறான். எல்லாம் வெற்றி நடை போடும் தமிழகம் தான். பேப்பர்ல வராது. 284 பேர் இதுவரைக்கும் செத்துட்டான் போராட்டத்தில். ஆந்திர அமெரிக்காவில் ஒரு கருப்பனை கொன்னுட்டாங்க அடிச்சு. ஒரு கற்பனை கொண்டதற்கு நான் தான் உலகம் என்று கருதி கொண்டிருந்த ட்ரம்பை தூக்கி தூர வீசிட்டான் அமெரிக்காவில். ஒருவனை கொண்டதற்கே ட்ரம்புக்கு நாற்காலி போச்சுன்னா 284 பேரை கொன்ற மோடிக்கு இனிமேல் நாற்காலி நிற்குமா? 284 பேர் செத்ததற்கு மோடி மட்டும் காரணம் அல்ல, எடப்பாடியும் காரணம். நீங்க ஆதரிக்கலைன்னா இந்த மசோதா நிறைவேறி இருக்காது. SR பாலசுப்ரமணியம் அந்த கட்சியில் ஒரு எம்பி இருக்கான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கே அவனை யாருன்னு தெரியாது. அவன் சொல்றான், மெட்ராஸ் சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் கோட்டையில் இருந்து ஒரு டெபுட்டி செக்ரட்டரி என்கிட்ட பேசினாரு, ஆதரிக்க சொல்லி ஓட்டு போட்டாரு, நான் ஆதரிச்சு ஓட்டு போட்டேங்கிறான். இந்தியாவினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கின்ற வேளாண் மசோதாவை ஒரு டெபுட்டி செக்ரட்டரி சொன்னா நீ ஆதரிச்சு ஓட்டு போடுவியா? இதுதான் அதிமுக ஸ்டாண்டா? சொல்லு. முடியாது. எல்லாரும் பாதிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒரு செய்தி தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் சங்கீத ராவ் பேர் அவன் இன்னைக்கு போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்துருக்கான். என்ன மனு கொடுத்துருக்கான்னு தெரியுமா? பாங்கு பள்ளிகளில் பாங்கு ஒலிக்க கூடாது. பாங்கு ஒலிப்பதால் என் உறக்கம் கெடுகிறது, என் உடல்நலம் பாதிக்கிறது, பாங்குக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஒரு சராசரி மதவரி பிடித்தவன் கொடுத்தா கூட அறியாமையில் செய்கிறான், ஆத்திரத்தில் செய்கிறான்னு சொல்லலாம். ஒரு யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் பள்ளியில் பாங்கு ஒலிக்க கூடாது. யார்கிட்ட? கலெக்டர்கிட்ட. அவன் அந்த ஆசிரத்தில் உட்கார வச்சிருக்கலாமா? பள்ளிகளில் பாங்கோசை ஒலிக்கட்டும், தேவாலயங்களில் ஆலயமணி ஒலிக்கட்டும், திருக்கோவில்களில் மணி ஒலிக்கட்டும், நாத்திக பிரச்சாரம் நாடெல்லாம் நடக்கட்டும். அவரவர் கருத்தை அவரவர் சொல்ல இந்தியாவில் அனைவருக்கு உரிமை உண்டு. அதுதான் இந்தியா. பள்ளிவாசல்ல பாங்கு போடக்கூடாதுன்னு யார் சொல்றா? பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் உத்தரப்பிரதேசத்தில். மாட்டுக்கறியை தின்னாதேங்கிறான், மாட்டுக்கறியை விற்காதேங்கிறான். மாட்டுக்கறியை விற்கிறவன் கழுத்தை வெட்டுறான், தலையை வெட்டுறான், செத்தவன் கணக்கில்ல. ஒரு வெறுப்பரசியலை முன்னெடுக்கிறார்கள். இன்னைக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி செயல்வீரர்கள் கூட்டத்தில் அந்த பிஜேபி கட்சியில் நான் அதிகம் மதிக்கிற ஒரு பெண்மணி வானதி சீனிவாசன், பிஜேபி கட்சியின் தேசிய மகளிர் அணியின் தலைவி. அந்த அம்மா எப்போது பேசினாலும் நியாயமாக பேசுகிற அந்த அம்மா இன்னைக்கு 7 மணிக்கு முன்னாடி வழிக்கு விழுந்துட்டாங்க. அந்த அம்மா சொல்லுது, அதிமுகங்கிற கட்சியில் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு, அதை பயன்படுத்தி ஆட்சிக்கும் கட்சிக்கும் முடிவுரை எழுதலான்னு ஸ்டாலின் திட்டமிட்டாரு. அதை வேலுமணியும் தங்கமணியும் தான் டெல்லியில் போய் தடுத்து நிறுத்தினாங்கன்னு ஒரு மந்திரி பார்த்துருக்கிற வேலையை பார்த்தீங்களா? யார் சொல்றா? வானதி சீனிவாசன் வாக்குமூலம் தர்றாங்க. அப்ப வேலுமணிகிட்ட மணி இருக்கு, தங்கமணிகிட்ட மணி இருக்கு. தங்கமணி வேலுமணி நினைச்சா அமித்ஷாவையும் விலைக்கு வாங்கலாம், மோடியையும் விலைக்கு வாங்கலாம். அதிமுக பிரச்சனை இருக்கு, ஸ்டாலின் ஆட்சியை காப்பதற்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சாருன்னு வானதி அம்மா சொல்லுது. ஸ்டாலின் ஒரு கால நினைக்கல. ஸ்டாலின் சொன்னார், கொல்லைப்புறம் வழியாக குறுக்கு வழியாக கோட்டைக்கு செல்ல ஸ்டாலின் விரும்பவில்லை. மக்களை சந்தித்து இந்த மகுடத்தை ஏற்க விரும்புகிறேனே தவிர குறுக்கு வழியாக கோட்டைக்கு செல்ல விரும்பவில்லை என்று தான் ஸ்டாலின் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கார். இல்லைன்னா உங்களை விலைக்கு வாங்க எங்களுக்கு தெரியாத ஒரு அடிமை பெண் படம் போட்டா நீங்க வந்துருவீங்க. உங்களை விலைக்கு வாங்க எங்களுக்கு தெரியாதா? அதல்ல, நான் மக்களை சந்திக்கிறேன், மக்கள் ஆதரவோடு இந்த மண்ணில் முதலமைச்சராகிறேன் என்றுதான் சொன்னார். வானதி அம்மா பொய் சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் வெறுப்பரசியலை தூவி விட்டு இப்ப சொல்றான், என்ன சொல்றான்? 6 சிலிண்டர் தாரேங்கிறான். ஆட்சியில் நீ இறங்குக்கு முன்ன 1 சிலிண்டர் தாடா.
6 வேண்டாம், அட்வான்ஸா ஒண்ணு கொடுறா மோனே, தருவியா? சிலிண்டருக்கு மானியமாவது தருவியா? காற்றில் கரைந்து காணாமல் போகிற கேஸ், அறிவியல் தொழில்நுட்பத்தில் அதை ஒரு சிலிண்டருக்குள் அடைத்து இந்த நாட்டில் கோடிக்கணக்கான தாய்மார்களுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த எரிவாயு 400 ரூபாய்க்கு வித்தது மன்மோகன் சிங் ஆட்சியில. அடாது அநியாயம்னா இன்னைக்கு 950 ரூபாய். கொண்டு இறக்குறவன் எந்த மூடுல வர்றான்னு தெரியாது. நியாயமா வந்தான்னா 50 ரூபாய் கேட்பான், இல்லைன்னா 100 ரூபாய் கேட்பான். உனக்கு வேண்டி மட்டும்தான் வந்த 200 ரூபாய் ஆயிடுமா? அப்ப 980 பிளஸ் 200 1150 ரூபாய் ஆயிடும். என்னடா கொடுமை இது? அண்ணா ஸ்டாலின் வாக்குறுதியில் சொல்லிட்டார், அதிகாரம் என் கையில் இல்லாவிட்டால் மாநில அரசாங்கத்தின் குறைந்தபட்ச அதிகாரத்தை பயன்படுத்தி சிலிண்டர் பயன்படுத்துகிற எல்லா தாய்மார்களுக்கு ஒரு இனிப்பு செய்தியை சொல்லுகிறேன். ஒவ்வொரு சிலிண்டருக்கும் 100 ரூபாய் தமிழக அரசு ஸ்டாலின் முதலமைச்சரானால் மானியம் வழங்கும் என்று நான் ஸ்டாலின் அறிவித்து விட்டார். குடும்பம் நடத்த முடியல, 9,000 ரூபாய் மளிகை கடைக்கு கொடுத்துட்டு இருந்த நாஞ்சில் சம்பத்து 19,000 ரூபாய் கொடுக்குறேன். நான் என் பொண்டாட்டி சண்டைக்கு போறேன், என்னடி வாங்கினேன், ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? சத்தம் போடுறதா இருந்தா மோடிக்கிட்ட போ, பாடிக்கிட்ட போங்கிறாவா, ஏண்ட வராதுங்கிறா. நான் என்ன யானை பிரியாணியா செய்து தின்னுட்டேன், இப்படி சண்டைக்கு வர்ற அப்படிங்கிறாவா. 19,000 ரூபாய் மளிகை கடைக்கு மட்டும் என் வீட்டில் 9,000 ரூபாய்க்கு வாங்கிதான் பழக்கம். இப்போ 19,000 ரூபாய் எந்த பொருளும் வாங்க முடியல, ட்ரெயின் ஏற முடியல. 965 ரூபா நாகர்கோவில் இருந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸில் எக்மோர் வந்து இறங்கினா. இன்னைக்கு 1565 ரூபாய். கொரோனா வந்த பிறகு ஆத்திரம் அவசரம். குலசேரப்பட்டினத்தில் எங்கள் உப்பாய்க்கு உடம்பு சரியில்லை, உடனே போகணும்னு சொல்லிட்டு நினச்சி ஒரு ஓப்பன் டிக்கெட் எடுத்துட்டு அன்ரிசர்வ்டில் 400 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். பேசஞ்சர் ட்ரெயினை பூரா கட் பண்ணிட்டான். எல்லா ட்ரெயினுக்கும் ஸ்பெஷல் ட்ரெயின் முத்திர குத்தி நாட்டு மக்கள் தான் அடிக்கிறான். கொள்ள கேட்பானா? கேட்க மாட்டான். தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்பாரா? அவருக்கு தெரியாது, அவருக்கு இந்த விவரமே தெரியாது. அவன் கம்பராமாயணத்தை சேக்கலர் எழுதினாருங்கிறான். நம்ம என்ன செய்ய முடியும்? அவனை புத்தக திருவிழாவுக்கும் கூப்பிட்டு பேச வைக்கிறானோ. என்னையும் கூப்பிட்டான் புத்தக திருவிழாவுக்கு, நீ அவனை கூப்பிடுற, நான் வரமாட்டேன்ட்டேன். புத்தக திருவிழாவுக்கு கூப்பிடுறாங்க, ஆபிரகாம் லிங்கன் பேரை சொல்ல தெரியல, ஆபிரகாம் லிங்கனுக்கே ஆப்பு வைக்கிறான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்ல தெரியல, பட் கட்டசில ஆம்லெட்ங்கிறான். அவன் முதலமைச்சர், அவன் ஸ்டாலினுக்கு சவால் விடுறான். விடலாமா? தகரங்கள் எல்லாம் தங்கங்களுக்கு சவால் விடலாமா? பூவங்கள் எல்லாம் குற்றாலத்தை பழிக்கலாமா? மந்திகள் மயிலை பழிக்கலாமா? கோட்டான்கள் குயிலை குறை சொல்லலாமா? அரை நூற்றாண்டு கால அரசியல் வாழ்வுக்கு சொந்தக்காரன் ஸ்டாலின். கல்யாணம் முடிந்து ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் முடிவதற்கு முன்னாலேயே இந்தியாவத்தில் ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கு சிறைக்கு சிரித்துக் கொண்டு சென்றவனுடைய பெயர் ஸ்டாலின். எடப்பாடி, நீ இன்னும் ஜெயிலுக்கு போகல, இனிமேல் தான் நாங்க அனுப்ப போறோம். நான் கேட்கிறேன், நீ சிறைக்கு சென்றவனா, சித்திரத்தை அனுபவித்தவனா? ஒரு முதலமைச்சர் ஆகுவதற்கு குறைந்தபட்ச தகுதியாவது உங்ககிட்ட இருக்கா? இப்படி அநியாயம் பண்றீங்களே. அமித்ஷா வாராம் பாருங்க, அப்பா 4 அலமாரி சேர்ந்து ஒன்று மாதிரி அசைஞ்சு வர்றான். அவனுக்கு யார் வரவேற்பு கொடுக்கிறா? ஒரு மினிஸ்டர் போ, மந்திரி சபையே போய் நிற்கிறது. அதிமுகவின் அப்பாவி தொண்டன் கையில் அந்த கொடியை கொடுத்து மீனம்பாக்கத்தில் இருந்து லீலா பேலஸ் பட்டினப்பாக்கம் ஹோட்டல் வரைக்கும் நிக்க வச்சுட்டான். செய்யலாமா? ஓ பன்னீர்செல்வம் ஒரு பையன் இருக்கான், ரவீந்திரநாத், அவன் தான் ஏடிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ். அவன் சொல்றான், வாஷிங்டன்ல போய் நின்று சொல்றான், ஐ ஆம் ஃப்ரம் மோடி லேண்ட்ங்கிறான். எப்படா இந்தியாவுக்கு பேரைய மாத்திட்டான், மோடி லேண்டுங்கிறான். ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக். I am proud to call myself a Dravidian. நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்திலிருந்து வந்திருக்கிறேன்.
என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன் என்று அண்ணா சொன்னாரே நேருவை பார்த்து. அந்த அண்ணாவின் படத்தை கொடியில போட்டிருக்கிற கட்சியினுடைய பிரதிநிதி இப்படி பேசுறான்னா இவங்களை மன்னிக்கலாமா? இவர்களை மறக்கலாமா? அள்ளி விடுறா. அன்னைக்கு ஸ்டாலின் அண்ணனுடைய தேர்தல் அறிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் கண்ணில் வைத்து ஒற்றுகிறார்கள். லட்சக்கணக்கான பட்டதாரிகள் வேலை இல்லாம நிக்கிறான். என் வீட்டிலேயே 4 பேர் இருக்கான். MA MPhil PhD பட்டம் வாங்கி கொண்டு வேலை இல்லாமல் வெளிச்சம் தெரியாமல் எப்படி வாழ்வது என்று யோசிக்கிறான். நான் கேட்கிற சிகரெட்டு புகைந்தெறிய கீழ்வானம் சிவந்தெறிய பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிற இளைஞனுக்கு வாழ தெரியல, வாழ்வுக்கு வழி இல்லை. அண்ணன் ஸ்டாலின் சொல்லுகிறார், நாளைக்கு நான் முதலமைச்சரானால் ஆண்டுக்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தொழிற் புரட்சியை நான் உருவாக்குவேன். தலைவர் கலைஞர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட நோக்கியோ தொழிற்சாலை, அதில் பணியாற்றிய பெண்கள் மட்டும் 20,000 பேர். இந்த நோக்கிய தொழிற்சாலை இன்றைக்கு இழுத்து மூடப்பட்டது. எடப்பாடி ஆட்சியில திறப்பதற்கு நடவடிக்கை உண்டா? திறந்தீர்களா? ஸ்டாலின் முதலமைச்சரானால் மூடி கிடக்கிற தொழிற்சாலைகள் திறக்கும். கொரோனா காலத்தில் பயன்படுத்தி மட்டும் 1333 தொழிற்சாலைகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. கொரோனா பாதித்த காலத்தில் அண்ணன் ஸ்டாலின் சொன்னார், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் கொடுங்க. பால் வாங்க கூட காசு இல்லாமல் பதைக்கிறார்கள், தரல. இப்பொழுது அண்ணன் ஸ்டாலின் சொல்லுகிறார், நாளைக்கு நான் முதலமைச்சரானால் தலைவர் கலைஞரின் பிறந்த நாளில் கொரோனா பாதித்த எல்லா குடும்பங்களுக்கும் 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கிறார். தமிழ் படித்த நாஞ்சில் சம்பத்து பூரிப்போடு நிற்கிறேன். திருக்குறளை இந்தியாவினுடைய தேசிய நூலாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அன்னை தமிழுக்காக அக்கினி பர்வதங்களை அணைத்துக் கொண்டு ஆவி துறந்த அந்த மொழிப்போர் வீரர்களுக்கு தலைநகர் சென்னையில் கோட்டம் கட்டப்படும் அண்ணன் ஸ்டாலின் சொல்லுகிறார். என் பெருமைக்குரியவர்களை இன்னைக்கு என்ன செத்து போன வடமொழியாம் சான்ஸ்கிரிட்டுக்கு 649 கோடி ரூபாய் ஒதுக்குறான். என்னுடைய தமிழ் மொழிக்கு 29 கோடி. சோனியா காந்தி இடத்தில் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி செம்மொழி என்று அறிவிக்க சொன்னால் அந்த செம்மொழி ஆய்வு நிறுவனத்தை இன்னைக்கு இழுத்து முடிதான். எடப்பாடி ஏன்னு கேட்கல. எக்மோர் போஸ்ட் ஆபீஸ்ல லக்னோவில் உள்ள பையன் வந்து உட்கார்ந்துருக்கான். நம்ம ஆளு லிப்ட் கிடைக்குமான்னு கேட்டு நிக்கிறான். லக்னோவில் உள்ளவன் எக்மோர் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க. TNPSC வடநாட்டுக்காரன் என்று எழுதுவதற்கு வாசலை திறந்து வச்சுட்டான். நாடு அடிமைப்பட்டிருக்கிறது, காரிருள் சூழ்ந்து இருக்கிறது. இதை உடைத்து நொறுக்கணுமானா ஒரு பெரிய அணி அமைக்கணும்னு அண்ணன் ஸ்டாலின் முடிவெடுத்து மதசார்பற்ற அணி என்கிற ஃப்ரேமுக்குள்ள எல்லா கட்சியும் ஒருங்கிணைத்தார். காங்கிரஸ் போயிரும்னு சொல்லிட்டு இருந்தான் பல பேர். அந்த காங்கிரஸ் கட்சியுடைய இணக்கமாக பேசி இன்றைக்கு அவர்களுக்கு தொகுதி கொடுத்து அவர்களும் இன்றைக்கு தீவிர பிரச்சாரத்தில் இறங்கி, நான் சார்ந்திருக்கிற கன்னியாகுமரி தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மறைந்து போன அண்ணன் வசந்தகுமாருக்கு பிள்ளை விஜய் வசந்த் களத்தில் நிற்கிறான். விடுதலை சிறுத்தைகள் சண்டை போட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைச்சான், அவங்களுக்கு 6. வைகோ சண்டை போட்டுட்டு போயிடுவான்னு அவருக்கு 6. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உரைச்சு பார்த்தாங்க, உங்களுக்கும் 6. எல்லாம் 6 6 6ன்னா என்ன அர்த்தம்? ஆறுதல்னு அர்த்தம். எல்லாருக்கும் 6 6 கொடுத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 3, மனித ஜனதா கட்சி 3. நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணும். யாருக்கு? தமீம் மின்சாரிக்கு. அதிமுக கூட்டணியில் இருந்தவர், மதசார்பற்ற அணியில் இன்னைக்கு அவர் ஆதரவு தர்றாரு. எனக்கு MLA ஆனாலும் பரவாயில்ல, இஸ்லாமியர்களினுடைய வாழ்வுரிமை எனக்கு முக்கியம், நான் திமுகவை ஆதரிக்கிறேன் என்று சொன்னார் தமீம் அன்சாரி. சலாம். தவ்ஹீத் ஜமாத், இந்திய தவ்ஹீத் ஜமாத்தினுடைய தலைவர் ஃபாக்கர், தொகுதி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, என் மக்கள் அச்சமற்று வாழ வேண்டும், நான் திமுக கூட்டணி ஆதரிக்கிறேன் என்று சொன்னார் ஃபாக்கர். அவருக்கு ஒரு சல்யூட். நல்ல முக்கியமான காலகட்டம். எல்லா தொகுதியிலும் செய்ய போகிறோம். நான் நாடு புற சுற்றி வர்றோம், உங்களுக்கு எந்த அவநம்பிக்கையும் வேண்டாம். எடப்பாடியிலையும் ஜெயிக்க போகிறோம். ஓடி நாயக்கனூர்ல 1,500 கலன்றதுன்னு முடிவு பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையும் ஜெயிக்க போகிறோம். 234 தொகுதியிலையும் ஜெயிக்க போகிறோம். எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சியை ஸ்டாலின் படைக்க போறார். அவருக்கு முடியும். என்ன ஸ்டாலின் கலைஞரா அப்படின்னு கேட்கிறான். கலைஞரை வென்றவர் ஸ்டாலின். எப்படிரா சொல்றேன்னு கேட்கிறீங்களா? கலைஞர் தலைவராக இருந்த பொழுது நாடாளுமன்ற தேர்தல், ஜெயலலிதா முதலமைச்சர்,
நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி ஜெயிக்கல திமுக. ஆப்டர் எமர்ஜென்சி அவதூறும் பழியும் சுமந்து நின்ற காலகட்டத்தில் கூட வடசென்னையில் ஏவிபி ஆசை தம்பி வாலிப பெரியார் ஆசை தம்பி வென்றார். ஒரே ஒரு பிரதிநிதி அன்னைக்கு இருந்தான். ஒரு ஆள் இல்ல திமுகவுக்கு. கலைஞர் தலைவராக இருந்த காலத்தில் இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் திமுகவின் தலைவராக இருந்ததற்கு பிறகு 2 வல்லாதிக்கங்களை எதிர்த்து போராடி 40 இடங்களில் நின்று 39 இடங்களில் வென்று இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி என்கிற சிகரத்தில் கொண்டு போய் திமுகவை உட்கார வைத்திருக்கிறார். ஜெயலலிதா காலம் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு நியதி, இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான்டா ஜெயிக்கும். 8 மாசம் வேலை பார்த்தான் பெண்ணாகரத்தில் ராமதாஸ். ஒண்ணு எடுவிட வீட்டுக்கு வீடு போய் சாப்பிட்டான். சாமி சாப்பிட்டதுதான் மிச்சம். சாப்பிடுறதுக்குன்னே கட்சி தொடங்கிடுறான் அவன். ஜெயிக்கல. நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும்னா 23 இடைத்தேர்தலில் இன்றைக்கு ஆளுகிற கட்சியிடமிருந்து 13 தொகுதிகளை கைப்பற்றியது அண்ணன் ஸ்டாலினின் தலைமை. 234 தொகுதியிலும் ஜெயிக்க போறோம். இந்த தொகுதி ஒரு மான பிரச்சனை அவன் கருதுறான். இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா? நானோ என்னுடைய குடும்பமோ அரசியலில் ஈடுபட மாட்டோம்னு சொன்னான் ஸ்டாலின். இன்னைக்கு அவனுக்கு மகன் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி வேட்பாளர்னு இன்னைக்கு ஒரு பக்கம் விளம்பரம் கொடுத்துருக்கான். அதுக்கு 100 கோடி ரூபாய். உதயநிதி ஸ்டாலின் நான் எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லல, ஸ்டாலின் நிக்கிறியான்னு கேட்கல. தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் இருக்கிற பாலில் படுத்து நெய்யாய் விறகில் தீயாய் வியாபித்து கிடக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் சேர்த்து ஒரே பிரதிநிதியாண்டு உதயநிதி ஸ்டாலின் என்று இளைஞர்கள் முன்மொழிந்திருக்கிறார். அதை திமுக மதித்து அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்கு. அதை கொச்சப்படுத்துறான். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன டிஸ்குவாலிஃபைடுன்னா, அவர் தளபதியினுடைய மகன் என்பதுதான் அவருடைய தகுதி குறைவு. அவருடைய ஆற்றலுக்கு, அவருடைய பழகும் தன்மைக்கு, அவருடைய திரையுலகத்தில் இருக்கிற செல்வாக்குக்கு, அவருடைய அயராத உழைப்புக்கு அவருக்கு 5 தொகுதி கூட கொடுக்கலாம். ஆனா அவர் தளபதியின் மகன் என்கிற தகுதி குறைவு தான் அவருக்கு இருக்கு. அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம தம்பி நிற்கிறான். தம்பியை காயப்படுத்தி விடாதீர்கள். தம்பி உதயநிதி ஸ்டாலினை கைவிட்டு விடாதீர்கள். நீங்கள் தத்தளித்தால் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு படகாக இருப்பார். நீங்கள் தடுமாறினால் உதயநிதி ஸ்டாலின் உங்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பான். உங்கள் இரும்பை பொன்னாக்குகிற மந்திரக்கோலாக என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் இருப்பான். உங்கள் துயரங்களுக்கு அவன் ஆறுதலை பெற்றுத் தருவான். உங்கள் துன்பங்களுக்கு அவன் விடுதலையை வாங்கி தரும். உங்கள் கனவுகளுக்கு அவன் சிறகுகளை தயாரித்து தருவான். சேப்பாக்கம் தொகுதி காலம் காலமாக கலைஞர் நின்ற தொகுதி, கலைஞர் வென்ற தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. அதிலே இப்பொழுது அவருடைய பேரன் நிற்கிறான். அவரை காயப்படுத்தி விடாதீர்கள் என்று கேட்டுக்கொள்ளுங்கள். பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதே எங்கள், பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதே எங்கள், ஆழ்விற்று பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள், நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள், செருப்புக்கு தோல் வேண்டி ஒரு செல்லும் குழந்தையை கொன்று விடாதீர்கள், வழி இருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள், கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள், கரும்பிருக்க இரும்பை வென்று விடாதீர்கள், உழைப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் தயாராக இருக்க உளுத்தர்களை ஒப்புக்கொள்கிற பாவத்தை இந்த தேர்தலில் செய்து விடாதீர்கள். உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன், உருக்குலைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன், கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன், உங்கள் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி கேட்கிறேன், மடிப்பிச்சை கேட்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் யாசகம் கேட்டதைப் போல நாஞ்சில் சம்பத் புதுப்பேட்டையில் இருகை ஏந்தி யாசகம் கேட்கிறேன். வாக்களியுங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு, வாய்ப்பளியுங்கள் என் தம்பி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்று கேட்டு விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். விடிய விடிய பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.